ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் ரெசிபி, சூப்பரான கிரீமி மஷ்ரூம் பாஸ்தா தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி ஈஸியா டேஸ்டியா செய்யலாங்கிறத வீடியோல போய் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பாஸ்தா ரெசிபிக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த டைப் பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்க கடைகள்ல எந்த மாதிரியான பாஸ்தாலும் எடுத்துக்கலாம். இதை நீங்க மேக்ரோனி வச்சு கூட நீங்க செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடாயில நான் பாத்தீங்கன்னா 2 கப் போல தண்ணி வச்சு கொதிக்க வச்சிருக்கேன். இதுல நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாம வர்றதுக்காக. இப்போ நம்ம இதுல பாஸ்தா சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா குக் ஆகி நம்மளுக்கு சாஃப்டா வரணும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் வச்சு பண்றதுனால மெயினா பாத்தீங்கன்னா மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா ஆனியன், ஒரு பாதி ஆனியன் இருந்தாலே போதும். பெரிய வெங்காயமா தான் ஒரு சின்ன வெங்காயத்துல முழுசா வச்சிருக்கேன். அப்புறம் பூண்டு, ஒரு 3 பல் பூண்டை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவுதான், வேற ரொம்ப அதிகமா தேவை கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்தா நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா அமைக்கி பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது ஃபில்டர் பண்ணிடலாம். பாஸ்தா பாத்தீங்கன்னா நல்லா வடிகட்டியாச்சு. அதோட சைஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கும் இப்பவும் எப்படி இருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் லைட்டா நார்மல் டேப் வாட்டர் வச்சு ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பனா நம்மளுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி நம்ம அந்த கிரீமி மஷ்ரூம் பாஸ்தா பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதோடவே நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம்ல பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாம வதக்கிக்கணும். இது பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு கிரீம் சேர்க்க போறேன். அதனால நான் மைதா சேர்க்கல. நீங்க மைதா சேர்த்தீங்க, கிரீம் இல்லை வீட்டில் மைதா வச்சு பண்ணோம்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம ஆனியன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் போல மைதா சேர்த்துக்கலாம். கிரீம்ங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்போ நம்ம இதுல வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ்ல உள்ள வெங்காயம், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நீங்க மைதா சேர்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 ஸ்பூன் போல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ இதோட பாத்தீங்கன்னா மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மஷ்ரூம் வதங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா வெளிவிட்டு வரும். அதனால மஷ்ரூம் சேர்த்து ஃபர்ஸ்டே நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆயிடும். பிளஸ் இந்த தண்ணி எல்லாம் நல்லா வெளிவது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மஷ்ரூம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கினா போதும். மஷ்ரூம் பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த தண்ணி எல்லாம் நல்லா அந்த கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா சுருங்கிடுச்சு பாருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பால் ஆட் பண்ண போறோம். நீங்க மைதா எல்லாம் சேர்த்து பால் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா கிரீமி டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் பால் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா க்ரீம் ஆட் பண்ண போறேன். குக்கிங் க்ரீமு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆட் பண்றேன். இதை சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கொதி விட்டு வருது. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தால உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம், அதனால கவனமா ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே நம்ம வேக வச்சோம்ல அந்த பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பாஸ்தா இந்த க்ரீம் எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். ஃப்ளேவரிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஓரிகன் ஆட் பண்றேன். இந்த பீஸா எல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, ஸோ நீங்க மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்தா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ்க்கு பெப்பர் மட்டும்தான். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஒரிகானோ எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா க்ரீம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ளேவரிங்காக கோரியண்டர் லீவ்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்மளோட க்ரீமி மஷ்ரூம் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட க்ரீமி மஷ்ரூம் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சுட்டு இந்த ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.